அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. தேர்தல் களம் பரபரப்பாக இருக்கிறது. பிரச்சாரங்கள் சூடுபிடித்திருக்கிறது. இன்னைக்கு மத்திய அமைச்சர் பாஜகவை சேர்ந்த பியூஷ் கோயல் புதிய தலைமுறைக்கு அளித்திருக்கும் தனித்த பேட்டியில் பல்வேறு கருத்துக்களை கூறியிருக்கிறார். அரசியல் பிரிவு ஆசிரியர் கார்த்திகேயனிடம் அவர் பகிர்ந்து கொண்ட தகவல்களின் அடிப்படையில் அந்த பின்னணியில் தான் இன்னைக்கு நம்ம நேர்பட பேசு நிகழ்ச்சியுடைய தலைப்பை கட்டமைச்சிருக்கோம். அதுல பியூஷ் கோயல் அவர்கள் சொன்னது, உதயநிதியை முதல்வர் ஆக்குவதுதான் ஸ்டாலினின் திட்டம். பியூஷ் கோயல், குடும்ப பின்னணியில் பதவிக்கு வந்தவர் உதயநிதி, பழனிசாமி. உதயநிதியை ஏன் குறிவைக்கின்றன அதிமுகவும் பாஜகவும் என்பது நம்ம இன்னைக்கு விவாதிக்க எடுத்துக்கொண்ட தலைப்பு. 4 விருந்தினர்கள் என்னோடு இணைகிறார்கள். அறிமுகம் செய்கிறேன். பத்திரிகையாளர்கள் திரு பிரியன், திரு TN ரகு, திரு தா பிரகாஷ், வழக்கறிஞர் திரு C அக்னீஸ்வரன். 4 பேருக்கும் வணக்கம். பிரியன் சார், நான் உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். ரூலிங் பார்ட்டி அவங்களை எதிர்த்து அரசியல் செய்யணும் அப்படின்னா ஆட்சி மீதான பல்வேறு விமர்சனங்களை, குற்றச்சாட்டுகளை, இந்த ஆட்சியில என்ன சரியில்லை அது எல்லாமே சொல்லலாம். ஆனா அதனை எல்லாம் தாண்டி அதிமுகவாகட்டும் பாரதிய ஜனதா ஆகட்டும் தொடர்ந்து இந்த வாரிசு அரசியல் அப்படின்றத முன்வைக்கிறாங்க. திரு EPS அவர்கள் உதயநிதி ஸ்டாலினை பல வகைகளில் வசைப்பாடுகிறார். இன்னைக்கு பியூஷ் கோயல் பேசும்போதும் கூட ஒரு கேள்விக்கு ஸ்டாலினுடைய ஒரே நோக்கம் வந்து மாநிலத்துடைய முதல்வரா உதயநிதியை கொண்டு வருவதுதான், வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி பேசுறாரு. என்ன, எதனால உதயநிதியை குறிவைக்கிறாங்க அதிமுகவும் பாஜகவும் நீங்க பாக்குறீங்க? இல்லை, இந்த தேர்தல் பிரச்சாரம் தேர்தல் தேதியை நோக்கி போகும்போது கொஞ்சம் அந்த பிரச்சாரத்தோடைய அந்த போக்கு வந்து ஓரளவுக்கு திசை மாறுறதை பார்க்குறோம். கொஞ்சம் பர்சனலைஸ்டாக போகிறத பார்க்குறோம். இறங்குது, தரம் இறங்குறத பார்க்குறோம். அதுக்கு காரணம் வந்து பழனிசாமியாக இருக்காருன்றது ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். பழனிசாமி அவர் அந்த கலைஞர் வீட்டு சிறையில் வச்சாருன்ற விஷயத்துலேருந்து ஆரம்பித்து உதயநிதியை பற்றி பேசின விஷயங்கள்லாம் திருப்பி ரிப்பீட் பண்ணாலும் நமக்கே ஒரு மாதிரி இருக்குது. இப்போ கனிமொழியை பற்றி பேசின விஷயங்கள் எல்லாமே கீழே ஒரு சிஎம்மாக இருந்தவர், 4 வருஷம் இருந்தவர், டக்குன்னு அப்படி ஏன் போனாருன்றது நமக்கு யோசனையாக இருக்குது. உண்மையிலேயே வந்து ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. ஆடியோ வீடியோவில் இன்றைக்கி பல விஷயங்கள் வருது. எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது. அதை பேஸ் பண்ணி வேறு ஏதாவது சோஷியல் மீடியாவில் யாராவது எழுதலாம், பேசலாமே தவிர ஒரு சிஎம்மாக இருந்த ஒரு சில விஷயங்கள்லாம் பேசும்போது நிறைய தடவை யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் வந்து ஓட் பேங்க்கை வந்து உங்களுக்கு ஒன்று கூட்டும் இல்லை குறைக்கும் ஓட் பேங்க்கை உங்கள் பேச்சுக்கள். ஸோ நீங்கள் வந்து இப்போ பியூஷ் கோயல் சொல்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாமே. முதல்ல நீங்கள் சொல்கிறீங்க, பியூஷ் கோயல் சொல்கிறாரு இது மாதிரி உதயநிதியை முதல்வராக்குவது தான் ஸ்டாலின் திட்டம். பியூஷ் கோயல் இதில் ஒன்றும் புதுசே கிடையாது. இது ஒன்றும் புதிய விஷயம், ரகசியம்லாம் கிடையாது. இட்ஸ் அ ஓப்பன் சீக்ரெட், எவ்ரிபடி நோஸ். ஏன் ஸ்டாலின் வரும்போது எப்படி வந்தார், உதயநிதி எப்படி கொண்டு வந்திருக்காருன்னு தெரிஞ்ச விஷயம். இது அவர் எந்த இடத்துல கொண்டு போக என்ன சொல்றாரு அப்படின்னா, திரு ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்தின் போது சொல்லணும், உதயநிதியை நான் முதலமைச்சர் ஆக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி அவர் சொல்லலைன்னா 20 சீட்டு கூட வாங்க மாட்டாங்க. அதுக்கு பியூஷ் கோயல் கவலைப்பட வேண்டாம். அவங்க அப்பா விஜய் கோயல் தேவையில்ல தான் பியூஷ் கோயலே வந்திருக்காரு. முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். வாஜ்பாய் அமைச்சரவையில் விஜய் கோயல் மந்திரியா இருந்தார். அவர் ரிலேட்டிவ் விஜய் கோயல் நினைக்கிறேன். விஜய் கோயல் வேற ஒருத்தர், டெல்லிக்காரர். இவர் ஓம் பிரகாஷ் எல்லாம் இவங்க அப்பா. அதனால தான் இவர் வந்திருக்காரு உள்ள. அதனால் இவருக்கு வந்து பிரதமரே பேசுகிறார் ஒரு மீட்டிங்கில். இடது பக்கம் வலது பக்கம் பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கோம். பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட பையங்க தான் உட்காந்துருக்காங்க. அப்புறம் எப்படி அவங்க பாஜக பேசுகிறது நமக்கு புரியுது. குடும்ப ஆட்சி, மன்னராட்சி, நீங்கள் விமர்சனம் வைங்க, வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் திமுகவில் அந்த வாரிசு அரசியல் நீங்கள் சொல்கிற விஷயங்கள், மன்னராட்சி, ஸ்டாலின் வந்தால் ஸ்டாலின் எடுத்து உதயநிதியை கொண்டுறாங்க. அது அந்த கட்சியோட விஷயம். அந்த கட்சிக்காரங்க அதை ஏற்றுக்கிறாங்க. அந்த கட்சிக்காரங்க ஏற்றுக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது மக்கள் ஏற்றுக்கிறாங்கன்றது அடுத்த கேள்வி. மக்கள் அவரை எம்எல்ஏ ஆக்கியிருக்காங்க. அவர் டெப்டி சீஃப் மினிஸ்டராக வந்தார். அடுத்து ஒரு சீஃப் மினிஸ்டர் அவர் வர மாட்டார். இல்லை அவரை சீஃப் மினிஸ்டர் ஆக்குவே நீங்கள் சொல்லுங்கன்னா அதெல்லாம் சொல்கிறதுக்கு வந்து இவர் பியூஷ் கோயலோட டைரக்ஷன் பண்ணிலாம் ஸ்டாலின் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் பேசுங்க, நீங்கள் உங்கள் ஸ்ட்ராட்டஜியை வைங்க. நீங்கள் ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டால் உதயநிதி தான் சிஎம் ஆகிறார், நீங்கள் பேசுங்க. எதுக்கு அவரை சொல்கிறீங்க? அவர் ஏன் நீங்கள் சொல்கிறது அவர் பேசுவார்? அவரை நீங்கள் டைரக்ட் பண்ண முடியாதுல்ல. அதனால் வந்து நமக்கு இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். திமுகவில் தெரிஞ்ச விஷயம், மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதி தான் வருவான்னு தெரியும். அது எப்போ வருவார், எப்படி வருவார்னா தெரியாதது தவிர அவர் தான் வருவார்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதை ஏன் மக்கள் அப்படி ஏற்றுக்கணும் அப்படின்றதானே அவங்க பிரச்சாரம் பண்ணுங்க. நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்க. உங்களை யாரும் தடுத்தாங்க? தாராளமாக பண்ணுங்க. உலகம் முழுக்க போய் பண்ணுங்க, பேட்டைக்கு பேட்டை பண்ணுங்க, தெருக்கு தெரு பண்ணுங்க. மக்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்க பாருங்க. மக்கள் திமுக ரிஜெக்ட் பண்ணால் ரிஜெக்ட் பண்ணட்டும். எதுக்கு ஸ்டாலின் எதுக்கு வாயில சொல்லலாம்? அவர் வந்து நான் தான் அடுத்தது என் வாரிசு உதயநிதி அவர் சொல்லுவாரா? கலைஞர் சொன்னாரா என் வாரிசு ஸ்டாலின் சொன்னாரா? அதெல்லாம் இயல்பாக அந்த கட்சியில் நடக்குதுங்க. அந்த கட்சிக்காரன் ஏற்றுக்கிறாங்க.
நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க, எடுத்து யாரும் உங்களை தடுக்கவே இல்லையே. நான் என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ உதயநிதி ஸ்டாலினை குறி வைக்கிறதுக்கான காரணம் என்ன? இப்ப திமுக எதிர்ப்பு அப்படின்னு போக்கஸ் ஆயாச்சு. ஏன்னா ரூலிங் பார்ட்டியா திமுக இருக்கிறாங்க, 5 வருட ஆட்சி காலம், ஆன்டி இன்கம்பன்சி இருக்கலாம், நம்ம அதை ப்ரொஜெக்ட் பண்ணலாம். இந்த ஆட்சி காலத்துல நடந்த பல்வேறு விஷயங்கள், மக்களுக்கு மனக்கசப்பு கொடுத்த விஷயங்கள், அதை ஏதாவது எதிர்க்கட்சிகள் ப்ரொஜெக்ட் பண்ணலாம். இதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. ஆனாலும் ஈவன் இப்ப பியூஷ் கோயல் மாதிரி பாஜகனுடைய சீனியர் லீடர்ஸ் ஆகட்டும், திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் ஆகட்டும், தொடர்ந்து உதயநிதி ஒரு பேசு பொருளா இருக்காரு. அவரை டார்கெட் பண்றதுக்கான காரணம் என்ன? அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ட்ராட்டஜி என்னன்னு நான் புரிஞ்சுக்கல. அதாவது நீங்க ஸ்டாலினுக்கு வந்து ஒரு ஸ்டேச்சர் இருக்குங்க, ஒரு லீடரா ஒரு ஸ்டேச்சர் இருக்கு. திமுகவுக்கு சில இடத்துல கெட்ட பேர் இருக்கலாம், ஸ்டாலினுக்கு நல்ல பேர் இருக்கலாம். அந்த ஸ்டேச்சர்ல ஒரு ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதிகமான ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அவரை எப்படி, அவரோட ஸ்டேச்சர் எப்படி நீங்க வந்து டேமேஜ் பண்ணுவீங்க? அவர் உதயநிதியை கொண்டு வரதுக்காக தான் அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மக்கள் ஒரு தடவை யோசிப்பாங்கல்ல, நம்ம ஸ்டாலினுக்கு போடுற ஓட்டு உதயநிதிக்கு போயிடுமா, அப்போ உதயநிதி சிஎம் ஆகிடுவாரா அப்படின்னு யோசிப்பாங்கல்ல. அது திசை திருப்புற ஒரு விஷயம்தான். அது வந்து திசை திருப்புற ஒரு விஷயம். அதாவது நீங்கள் போடுற ஓட்டு வந்து உதயநிதிக்கு, எடப்பாடி பழனிசாமிக்கு போடுற ஓட்டு அமித்ஷாவுக்கு போடுற ஓட்டுன்னு சொன்னால் என்ன ஆகும்? அது மாதிரி தான் இது. இப்போ ஸ்டாலின் என்ன பேசுகிறாரு, நீங்கள் அதிமுக ஓட்டு போட்டால் ப்ராக்சியில் யார் ஆளுவாங்க, பினாமியில் யார் ஆளுவாங்க, பாஜக ஆளுன்னு சொல். அப்போ திமுக என்ன பிரச்சாரம் பண்ணுது? இவங்க சொல்ற மாதிரி, இவங்க உதயநிதி பற்றி சொல்றாங்க இல்லையா, திமுக என்ன பண்ணுது? அதிமுக ஓட்டு போட்டா அமித்ஷா தான் ஆண்டு இருப்பாருங்க தமிழ்நாட்டை, இல்ல மோடி தான் ஆண்டு இருப்பார். இரட்டை இன்ஜின் கவர்மெண்ட்னா அது அவங்க தான் ஆண்டு இருப்பாங்க. ஒருவேளை அவர் சொல்றாருல பிரச்சாரம், சிஎம் மேல ஸ்டாலின் மேல வைக்கிறதுக்கான ஸ்ட்ராங்கான விமர்சனங்கள் இல்ல அவரை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணா அது ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? அதனால இந்த கவர்மெண்ட் எதிர்த்து பிரச்சாரம் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க. உதயநிதியை பார்த்து அவங்க பிரச்சாரம் குறி வைக்கிறதுக்கு என்ன காரணம்னா, உதயநிதி காட்டுற போட்டோ, அவர் ஒரு போட்டோவை தொடர்ந்து காமிச்சிட்டு இருக்காரு 19 எலெக்ஷன்லேருந்து. அவரும் கொஞ்சம் அதிகபட்சமாக காட்டுறாருன்னு நினைக்கிறாரு. அவர் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஒரு படத்தை காட்டுறார், ஒரு தவழ்ந்து போய் பதவியை ஏற்றுக்கிறார், அதை வந்து விமர்சனம் பண்ணுறார். அதை வந்து அவருக்கு வந்து எரிச்சல் வருது. அந்த எரிச்சல் வரவே வந்து பேசுகிறாங்க அவங்க. ஆக்சுவலாக ஏன் இந்த 3 தேர்தலில் வராத எரிச்சல் இப்போ ஏன் வருது நீங்கள் கேட்கலாம். 3 தேர்தல் அவர் காமிச்சுட்டு இருக்காரு, இப்போ ஏன் வருதுன்னு கேட்கலாம். அது காரணம் என்னென்னா, அந்த யார் காலில் விழுறாரோ அந்த அம்மாவே வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அம்மாவே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது அது தேர்தலில் வந்து இவங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்னு இவர் இப்போ டிஃபென்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டார். என்ன சொல்றார்? வயசானவங்க காலில் விழணும், விழுந்தேன், அது தமிழ் கலாச்சாரம் சொல்றார். ஆனா என்ன தெரியுமா, அந்த அம்மா சசிகலா அம்மா எடப்பாடியோட ரொம்ப சின்னவங்க வயசுல. இவர் சொல்றார் வயசானவங்க காலில் விழுந்துன்றார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா அவருக்கு வந்து சசிகலாவே என்ன சொல்றாங்க, நடந்த உண்மையை தான் அந்த அம்மா தம்பி படமா காமிக்குது, நீங்க அதுக்கே ஆத்திரப்படுறீங்கன்னு அந்த அம்மாவே கேட்கறாங்க, ஒரு இடத்துல கேட்கறாங்க. ஸோ அந்த பாயிண்ட் என்னன்னா, இந்த மாதிரிலாம் படம்லாம் காமிக்கிறதுனால அவருக்கு என்னன்னா, அவருக்கு வந்து கொஞ்சம் ப்ரோக் ஆயிருக்காரு. அதனால உதயநிதியை குறி வைக்கிறார். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு அக்னீஸ்வரன், விமர்சனம் செய்வதற்கு, இந்த ஆட்சி மீதான விமர்சனங்களை முன்வைக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. ஆனா உதயநிதியை டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, அதுக்கு பின்னாடி இந்த காரணங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு திரு பிரியன் சொல்றாரு. எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு காரணமும் இல்லை, யாரையும் அவரை குறியெல்லாம் வைக்கல. இப்போ குறி வைக்கிறதுனால அது என்ன மாற்றம் நிகழப்போதா இல்லையான்றது கேட்கறத விட, இந்திய நாட்டினுடைய மாண்புமிகு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலோ, தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அவங்கள யாருமே குறி வைக்கவே இல்லை. அவருடைய செயல்பாடு, அவருடைய பேச்சு அந்த மாதிரி முதிர்ச்சியற்ற நிலையில் இருப்பதனால் இதை அவங்க பேசுறாங்க. நீங்க திரு ஏவா வேலு மாண்புமிகு அமைச்சர், அவர் வந்து திருவண்ணாமலையில் போய் அறிமுகப்படுத்தி பிரச்சாரம் செய்கிறார். அடுத்து கேட்பாங்க, இதில் என்னங்க தப்பு இருக்குன்னு கேட்பாங்க. திரு ஏவா வேலு அவர்கள் எவ்வளவு பெரிய மனிதர், எத்தனை ஆண்டு காலம் அரசியலில் இருக்கிறார். ஆனால் அவரை இவருங்க போய் அறிமுகப்படுத்தி வர்றாங்க. அது மாதிரி தஞ்சாவூரில் சொல்கிறாங்க முன்னாள் அமைச்சர் அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்களை. அது மாதிரி இன்னொன்று சொல்கிறார், இது மாதிரி நீங்கள் ஒருத்தர சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவரை இவர் ஜெயிச்சிட்டாருன்னா அடுத்து இவர் தாங்க அமைச்சருங்க அப்படின்னு பொது பிரச்சாரத்தில் சொல்றார். அப்ப இதெல்லாம் தான், இது ஒரு புறம். இன்னொரு புறத்துல வேட்பாளர் அறிமுகத்துல வேட்பாளர் அவங்களுக்கு பண்ணுவாங்க.
வேட்பாளர் அறிமுகத்துல வேட்பாளர் அறிமுகம் பண்ணி இவங்க தான் வேட்பாளர், இவங்களுக்கு வாக்களிங்க அப்படிதானே சொல்லுவாங்க. ஆமா அதுதானே சொல்றீங்க. ஆமா, அதைத்தான் நானும் சொல்றேன். ஆனா அவருடைய வயசுக்கும் அவருடைய பதவியே இதுவரைக்கும் இருந்த இடத்திற்கும் இவரை முன்னிலைப்படுத்துறீங்களே என்ன, இதுதான் பார்வை. ரெண்டாவது, இப்படி நீங்க யோசிங்களேன், அங்க இதுவரைக்கும் 2019 திரு வெள்ளக்கோயில் சாமிநாதன் அவர்கள் முன்னாள் அமைச்சர், கலைஞர் அவர்கள் காலத்திலிருந்து அமைச்சர் இருந்தவர், அவரை நீக்கிட்டு இளைஞர் அணிக்கு வர்றாங்க. 2021 சீட்டு கொடுக்குறாங்க, அது சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு. உடனடியாக அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர், உடனடியாக துணை முதலமைச்சர். அடுத்த ப்ரமோஷன் என்ன? அதுதான். ஆனா இதை யாரும் பேசிடாதீங்க. சட்டமன்ற உறுப்பினரா யாரு? நியமனமா? அதுதான், தேர்தல்ல வெற்றி பெற்று தானே ஆனாரு. அததான், யாரை நிப்பாட்டினாலும் வெற்றி பெறுவாங்க, ரைட்டுங்களா? ஆனா இவங்க மட்டும் 5 ஆண்டு காலத்துல இப்படி வந்துட்டீங்களே எப்படின்னு தான் கேட்கிறோம். இதே 50 ஆண்டு காலம் அங்க உழைச்சு திரு நன்னிலம் நடராஜன் மகன் எங்கே? இரா வெற்றி கொண்டான் வாரிசுகள் எங்கே? தீப்பொறி ஆறுமுகம் வாரிசுகள் எங்கே? ஒண்ணும் கிடையாது. இல்ல, இப்ப அதிமுகன்னு பார்த்தோம்னா வாரிசுகள் இல்லாத கட்சி இல்ல சார். பாஜகவிலயும் சரி, இப்போ ஜெயக்குமார், ஜெயவர்தன் இருக்காங்க, ராஜன் செல்லப்பா, ராஜ் சத்யன் இருக்காங்க, இன்னும் வருஷப்படுத்தினா நிறைய பேர் இருப்பாங்க. ஓபிஆருமே இங்க நம்ம வசதிக்கு ஏற்றது மாதிரி அங்கங்க இருக்கிறது பாஜகவில இருந்து மம்தா பானர்ஜி கட்சி இருந்து எடுத்துக்கலாம். ஆனால் ஒற்றை வாரிசுகளே நடத்துகிறது போது அதுக்கு பேர் என்ன? வாரிசுகள் என்பது வேறு, ஒற்றை வாரிசுகளா இருப்பது வேற. திரு பிரியன் சொல்றாரு பிரச்சாரம் பண்ணு, ஆனா அது எடுபடாது அப்படின்ற. அது உங்கள் பார்வை. அதைத்தான் சொல்றேன், அதைத்தான் அவங்க பண்றாங்க. பண்றதே பண்ணக்கூடாது அப்படின்னா எப்படி? இப்ப என்னன்னா இந்த பிரச்சாரத்தை அவரை மட்டும் சொல்றீங்கல்ல, இது வரைக்கும் 2019 நாடாளுமன்ற தேர்தலையோ, 21 சட்டமன்ற தேர்தலையோ, 24 நாடாளுமன்ற தேர்தலையோ என்றைக்காவது 4 அதிகார மையங்கள் என்று சொல்லுகிறாரே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், என்றைக்காவது திரு சபரீசன் அவர்கள் களத்துல வேலை செஞ்சிருக்கிறாரா? இப்ப வர்றாரே, என்ன நோக்கம்? அது மாதிரி சகோதரி செந்தாமரை மேயருங்க, ஓடி போய் எந்த பதவியில் இருக்கிறாங்க. அது மாதிரி அக்கா கனிமொழி அவர்கள். அப்போ இந்த அதிகார மையங்கள் இருக்கு இல்லையா, இல்ல அது நீங்க வெளிப்படுத்துறது, அதை நீங்க ப்ரொஜெக்ட் பண்றது, குற்றச்சாட்டு வைக்கிறது உரிமை, நீங்க அது வைக்கலாம். நான் இப்ப கேள்வி என்ன அப்படின்னாக்கா, 5 வருஷத்துல நீங்க திமுக அரசை விமர்சனம் பண்றதுக்கு ஆட்சி ரீதியாக, நிர்வாக ரீதியாக நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை தாண்டி இதை மட்டும் போக்கஸ் பண்ணுவதற்கான காரணம் என்ன? இப்போ திரு பிரியன் அவர்கள் சொன்னது, இப்போ பிரச்சாரங்கள் எல்லாமே கொஞ்சம் தரம் தாழ்ந்து இருக்கு, கொஞ்சம் அதனுடைய குவாலிட்டி இறங்கி இருக்கு. அதுக்கு ஆரம்பம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவர் அப்படி இறங்குனதுதான் காரணம். எல்லா கட்சிகளும் நீ மாறி மாறி அந்த பிரச்சாரம் அப்படி தரம் தாழ்ந்து விட்டதுன்னு சொல்றாரு. இப்போ நீங்க மேல இருந்து கீழே சல்லுன்னு பதவி வந்தா நேர முதலமைச்சர் பதவிக்கு வரணும்னா நீங்க அவங்க ஒரு குறிப்பிட்டவங்களா இருந்தா தான் வர முடியுமா? மத்தவங்க எல்லாம் நான் கேட்ட கேள்வி வேற. என்ன கேள்வி கேட்டீங்க? அவருக்கு தெரிஞ்ச சொல்லுவாரு. பிரச்சாரம் தரம் தாழ்ந்திருக்கு. இப்போ அதுக்கு ஆரம்பம் போட்டவர் பழனிசாமி. என்ன தரம் தாழ்ந்திருக்கு? ராசா அவர்கள் பேசியதே இல்லையா? பேசியதற்கு திமுக நடவடிக்கை எடுத்துச்சா? எனக்கு தெரிஞ்சுதான் சொல்ல முடியும். ரகு சார் தெரிஞ்செல்லாம் நான் சொல்ல முடியாது. ஆனா அவர் பேசியதற்கு பிறகுதான் அதற்குத்தான் பதிலளித்தார் எதிர்க்கட்சி தலைவர், அதிமுக பொதுச் செயலாளர். ஆனா திமுக நடவடிக்கை எடுத்துச்சா? சரி, திரு ராசா அவர்கள் பேசியதற்கு கவிஞர் வைரமுத்து அவர்கள் ஒரு விளக்க பாடல் ஒன்றை எழுதினார். திரு வைரமுத்து அவர்களுக்கு ராசா அவர்களுக்கு என்ன சம்பந்தம்? நான் கேட்ட கேள்விக்கு நீங்க சொல்றதுக்குமே என்ன சம்பந்தம்? நான் ஒண்ணு சொல்லிடுறேன். 5 வருஷம் திமுக ஆட்சியை நீங்க எப்படின்னா விமர்சனம் பண்ணலாம். ஆன்டி இன்கம்பன்சியை நீங்க ஜனநாயகத்துல வர்ற வழியே தவறு. அத விட்டு நீங்க ஆட்சி அதிகாரம் என்று வேற, வந்த வழியே தவறு. ஒற்றைக்குள்ள இருக்கிற போது அதுக்கப்புறம் நீங்க ஜனநாயகத்தை எப்படி ஆற்றுவீங்க? அதுதானே இங்க கேள்வியே. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எப்பா அவங்க வந்துட்டாங்க, அவர் தான் முதலமைச்சர். இந்தியாவிலே ஒரே இதுல 3 முதலமைச்சர்கள் இருக்கக்கூடியது யாராவது, இப்ப சார் சொன்னார்ல அவங்களுடைய அப்பா இது அதெல்லாம் சொன்னார்ல, கரெக்ட். இந்தியாவிலேயே எந்த மாநிலத்தில் ஏதாவது ஒரு கட்சியில் 3 முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஜனநாயக நாட்டுல ஒருத்தர சொல்ல எனக்கு புரியுது, உங்க ஆதங்கம் புரியுது. எனக்கு என்னன்னா அது இருக்கிற போது எப்படி நிர்வாகம் நல்லா இருக்கும்?
எனக்கு புரியுது. அப்படின்னா மக்கள் புறக்கணிக்கணும்ல, மக்கள் வந்து தேர்தலில் வெற்றி கொடுக்க கூடாது, மக்கள் புறக்கணிக்கட்டும், அவங்க கட்சி ஆளுங்க அதை ஒத்துக்க கூடாது. எடுத்துக்கொண்ட கால அவகாசம் இருக்குல்ல, எடுத்துக்கொண்ட கால அவகாசம் இருக்குல்ல, தம்பி வா தலைமையேற்கவான்னு சொல்லி நடமாடும் பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் ஒரே ஒருவர் தான். அண்ணா அவரைத்தான் நினைத்தார், நாவலர் நெடுஞ்செழியன். ஆகவே அவருடைய பெயர் வந்து நாராயணமூர்த்தி. நாராயணசாமி அவருடைய தம்பி சீனிவாசன், அவரை தான் இரா செழியனா மாத்தினாங்க. அப்படியெல்லாம் தமிழ் படித்து பண்டிதர்களாக இருந்து நடமாடும் பல்கலைக்கழகமாக இருந்தவரை ஆக்க விட்டோமா? வரலாறு மறந்துருமா அல்லது மன்னிச்சிருமா? அதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொன்னா அப்ப இந்த ஜனநாயகமே பேச தேவையில்லை. நான் என்ன சொல்றேன்னா, அப்படி ஜனநாயக அடிப்படையில வாரிசு அரசியல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம், அதை மட்டும் தான் கிரிட்டிசைஸ் பண்ணா, முதல்ல எம்ஜிஆர் அதுக்கப்புறம் ஜானகி அம்மா வந்தது, நம்ம அதுல இருந்து ஆரம்பிக்கணும். அதே தான் நானும் சொல்றேன். இப்பதான் எனக்கு பிரியன் சார் உதவி தேவைப்படுது, நீங்க அதையும் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு தான் சொல்றோம். அவங்க அதை பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அதை விட உங்ககிட்ட அவ்வளவு இது இருக்குது, ஜனநாயக பிழைகள் இருக்குது. அதனால அதை தப்பிப்பதற்கு தான் நீங்க இப்படி கொண்டு வர்றீங்க. நான் இப்ப கேட்பது ஒரே ஒரு கேள்விதான். நீங்க அதிகார மையமா இருக்கிறீங்கல்ல, அந்த அதிகார மையம் என்ன பதவியில் இருக்கிறார், என்ன பொறுப்பில் இருக்கிறார்? ஆனால் மரியாதைக்குரிய சபரீசன் அவர்கள் பிரச்சாரத்துக்கு வர்றாங்க, சகோதரி செந்தாமரை அவங்க பிரச்சாரத்துக்கு வர்றாங்க, அது மாதிரி சகோதரி கனிமொழி அவங்க ஏற்கனவே கட்சியில் இருக்கிறாங்க, உயர் பதவியில் இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள என்னன்னா, திரு சபரீசன் அவர்கள் நினைப்பது என்னன்னா, ஆந்திரா மாடல், பார்வதி அம்மா சந்திரபாபு நாயுடு, ஏன் நான் வரக்கூடாதா என்ற ஒரு மாடல். அது மாதிரி இவங்க என்ன நினைக்கிறாங்க, மாண்புமிகு முதலமைச்சர் என்ன நினைக்கிறாரு, எப்பா என் தந்தை என்னை உருவாக்கி விட்டார், நான் என் மகனை உருவாக்குகிறேன், இதுல என்ன பிழை இருக்கிறது? அதே மாதிரி கனிமொழி அக்கா என்ன நினைக்கிறாங்க, நான் வர்றதுல என்னப்பா தப்பு இருக்கு கேக்குறாங்க. இந்த 4 அதிகார மையங்கள் இருக்குல்ல, இதைத்தான் பியூஷ் கோயலோ மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரா பேசுகிறார்கள். அப்படிதான் நாங்க பாக்குறோம், ஒழிய குறி வச்சு சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாது. பிரகாஷ், நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் அவர் மேலான விமர்சனங்கள் இருக்கு, அது பீட் பாஜக ஹைகமாண்ட்ல இருந்தாலும் சரி, இங்க எதிர்கட்சி தலைவரானாலும் சரி, தொடர்ந்து அவரை விமர்சனம் பண்றாங்க. என்ன பின்னணியாக இருக்கும், என்ன வியூகமாக? அவர்தான் இருக்கிறதுலேயே பெரியாரோட கொள்கையான சனாதனத்தை எதிர்ப்போம் அப்படின்றத வந்து கலைஞரோட வார்த்தைகளில் சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்றத வந்து ஓப்பனாக டிக்ளேர் பண்ணார். அப்படி வரும்பொழுது உங்களுக்கு பிஜேபிக்காரங்களுக்கு பிரச்சனை வருமா வராதா? அவங்க அதை சொல்லுவாங்களா இல்லையா? சனாதனத்தை ஒழிக்கணும், இது வந்து தந்தை பெரியாரோட கொள்கை, பேரறிஞர் அண்ணாவோட கொள்கை, கலைஞரோட கொள்கை, திமுகவோட கொள்கை. அதை ஓப்பனாக ஸ்டேஜில் சொல்லிட்டு நிற்கக்கூடிய ஒரு ஆள் வந்து உதயநிதி. நீங்கள் ஸ்டாலினை பார்த்தீங்கன்னா, ஸ்டாலினோட டெவலப்மெண்ட் பீரியட் பார்த்தீங்கன்னா, அவருக்கு போட்டியாக தயாநிதி மாறன் இருந்தார், மூக அழகிரி இருந்தார், சரிங்களா, கனிமொழி இருந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்க. அந்த ஸ்டேஜ் என்பது வேற, இன்னைக்கு வந்து இந்த ஸ்டேஜ் என்பது வேற. இவர் வந்து யாரையும் பகைச்சிக்காம திமுக அணியில் 2வது பேச்சாளராக இவர் வர்றார். திமுக பிரச்சார மேடைகளில் 2வது பேச்சாளராக இவர் வர்றாரு. முழுக்க பேசுகிறாரு, சீனியர்களை ஒருங்கிணைக்கிறாரு, பெரிய அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு, முக்கியமான தொகுதிகளில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. இளைஞர் அணி டீமை வச்சு தனியாகவே ஒவ்வொரு தொகுதியும் அவர் வந்து கருத்து கணிப்பு எடுக்கிறார். இல்ல, இப்போ திறமை குறித்தோ அவருடைய ஆளுமை குறித்தோ இப்போ வந்து குவெஸ்சன் இல்லை. ஆனாலும் இதுக்கெல்லாம் காரணம் குடும்ப பின்னணி தான். அது அவங்க பாரம்பரியமா அந்த ஜெனரேஷன் கடந்து வந்ததுனால தான் அவர் இப்போ இந்த பொசிஷன்ல இருக்கிறாரு. அந்த பிரிவிலேஜ் பத்தி பேசுறாங்க. அதுதான் இந்த தேர்தலில் வந்து அதுக்கு என்ன காரணம்? அந்த பிரிவிலேஜில் உதயநிதி சொல்லி எத்தனை எம்எல்ஏக்கள் வந்து இந்த முறை போடப்பட்டிருக்காங்க. உதயநிதி வந்து தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி எந்த எம்எல்ஏவை போட்டார்? அவருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த ஜோயல் வந்து பெரம்பூர் தொகுதியில் வரணும்னு இருந்தார், வரவே இல்லை. ரைட்டா? அவர் வந்து பிரபாகர் ராஜான்னு ஒரே ஒரு விருகம்பாக்கம் தொகுதி மட்டும்தான் சொன்னார். அவர் பாக்கி எந்த தொகுதியிலையும் எந்த இடத்துலையும் அவர் வந்து ஸ்டாலினோட கருத்தை மீறி போனதில்லை. அதே மாதிரி ஸ்டாலினோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவரோட ட்ராக் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவர் கலைஞரோட கருத்தை மீறி போனதே கிடையாது. அதே பேட்டர்னில் இவர் வந்து ஸ்டாலினோட கருத்தை மீறி போகாமல் சென்சிட்டிவாக இவர் ஒர்க் பண்ணுறாரு.
he becomes second orator in தமிழ்நாடு. அதனால அவரை வந்து டார்கெட் பண்ணுறாங்க, அவர் வாரிசுன்றாங்க. பியூஷ் கோயல் பேசுகிறாரு, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் மீறி பேசுகிறாரு. ரைட்டுங்களா? ஒருவேளை அவருக்கான முக்கியத்துவம் ஜாஸ்தியா இருக்கோ இவங்க மத்தியிலே, எதிர்த்தரப்பு மத்தியிலே? அப்படிதான் பார்க்க பயப்படுறாங்க. யாரு? உதயநிதியை பார்த்தா. உதயநிதியை பார்த்து பயப்படுறாங்க இவங்க. உதயநிதியுடைய ரைஸ் வந்து பெரிய அளவுக்கு ரைஸு, புரியுதுங்களா? 84ல் ஜெயலலிதா வந்து எம்ஜிஆருக்காக கேம்பெயின் பண்ண மாதிரி இவர் வந்து தனியாக இண்டிவிஜுவலாக ஸ்ட்ராங்காக கேம்பெயின் பண்ணுறாரு. ஸ்டாலின் வந்து கேம்பெயின் பண்ணுவார், கட்சிக்காரங்களை பார்ப்பார், பேசுவார், அந்த விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் இவர் வந்து தொடர்ச்சியாக கேம்பெயின் பண்ணுறாரு, ஸ்ட்ராங்காக கேம்பெயின் பண்ணுறாரு, ஸ்ட்ராங்காக அடிக்கிறாரு. நீ எந்த ஆயுதத்தை தூக்க வேண்டும் என்பதை எதிரி தான் தீர்மானிப்பான். அதனால் உதயநிதியுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அவுட்ரைட் பர்ஃபார்மன்ஸு. அதை பார்த்து இவங்க எல்லாரும் பயந்து போய். நான் திரு அக்னீஸ்வரன் கிட்ட அதுக்கு சின்னதா பதில் வாங்கிட்டு வந்துடுறேன். உதயநிதியோடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து பயப்படுறாங்க, அதனால தான் அவர் மேல வைக்கிற விமர்சனம், டார்கெட் பண்றதுக்கு காரணம் ஜாஸ்தி. அப்படின்னு என்ன பர்ஃபார்மன்ஸு? நீட்டு ரகசியம் தெரியும்னு சொன்னீங்க, அது என்ன பண்ணீங்க? 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தாங்க, ஆனால் ஒரு செங்கல் தான் காட்டினீங்க. அட்லீஸ்ட் நீங்க வந்து ஒரு 11 செங்கலை காட்டியிருந்தா கூட அந்த பெர்ஃபார்மன்ஸ் அங்கேயே பரவாயில்லன்னு அந்த ஒரு செங்கல் வச்சு அவங்க பிரச்சாரம் ஜெயிச்சாங்க. அது இந்த தேர்தலை ஏன் காட்டலன்னு கேக்குறோம். நீங்க என்ன பண்ணிட்டீங்க? இல்ல திரு பிரியன் அவர்கள் கேக்குறது அதே போட்டோ தான். இல்ல திரு அக்னீஸ்வரன், அதே போட்டோ தான் 2019 2019 2021 2024 ஆனா இப்ப ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமி அது குறித்து ரொம்ப அஃபண்ட் ஆகுறாரு அப்படின்னு? இது ஒரு அஃபண்ட் இல்லை. இது என்ன அஃபண்ட் இருக்குது இதுல? நீங்களா வந்து அப்படி ஒரு கற்பனை அப்படி தட்டி விட குதிக்கிறாருன்றீங்க, அவர் அப்பயே போய் சேர்ந்திருக்கணும் அப்படின்றாரு. இது எல்லாமே இது அரசியல்ல இந்த தேர்தல் களத்துல பேசுவதுதான். ஆனால் இது எங்கிருந்து வந்தது? யார் அதுக்கு மூல காரகர்த்தா? யாரு? அதை விட்டுறாங்க. ஆனா இது அவர் பேசக்கூடாது, இது அவர் பேசக்கூடாது. சரி, இத்தனை நாள் பேசினாரா? 2019 செஞ்சீங்க, 21 செஞ்சீங்க, 24 செஞ்சீங்க, இவ்வளவு நாள் மௌனம் காத்தாரே. இதுதான் அரசியல் நாகரிகம். எப்ப பார்த்தாலும் தேர்தல் அப்ப வந்து நமக்கும் டெல்லிக்கு தான் போட்டி. அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள திமுக மட்டும்தான் டெல்லியை எதுக்குதா? வேற எந்த கட்சி எதுக்கலையா? அப்ப இங்க வந்து என்னன்னா இந்த சனாதனம் அந்த ஆரியம் அதெல்லாம் இருக்கட்டும். இங்க நாங்கள் இதை செய்தோம், நாங்கள் இதை வந்து இவர் சொல்றதுனால பயம் இருக்கா? என்ன பயம்? உங்களுக்கு தான் அந்த 4 அதிகார மையத்துல யாரு கோட்டையை பிடிப்பது என்பது பயம். அதுல நீங்க தான் வளர்றீங்களே ஒழிய எல்லாரும் அப்படி நீங்க சொல்ல வேண்டாம். திரு ரகு, தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் ஒரு பேசு பொருளா இருக்காரா? ஏன்னா பியூஷ் கோயல் ஆகட்டும், அந்த வாரிசு அரசியல்னு அவரை டச் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்ச திரு இபிஎஸ் அவர்களுடைய பிரச்சாரத்துல உதயநிதி ஸ்டாலின் பேர் சொல்லாத பிரச்சாரமே இல்லை. எல்லா பிரச்சாரங்கள்லயுமே அவரை தான் முதல்ல, ஸ்டாலினை விமர்சிக்கிறாரோ இல்லையோ இவரை விமர்சிக்கிறார். என்னன்னு புரிஞ்சுக்கிறேன். உங்க கேள்விக்கு நான் வரேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த வாரிசு அரசியல்ங்கிறது வந்து எந்த மாநிலத்துல நடந்தாலும் ஜனநாயக விழுமியங்களுக்கு எதிரானது. அது வந்து தமிழ்நாட்டில் நடக்கும்போது ஏன் வந்து நிறைய எதிர்ப்பு வருது அப்படின்னா கேபினெட்லயே நீங்க அதான் சொல்றேன். இந்த கட்சி செய்யறது அந்த கட்சி செய்யறது கிடையாது. எந்த கட்சி செய்தாலும் அது ஜனநாயக கூறுகளுக்கு எதிரானது பை நேச்சர். அதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். அதனாலதான் வெஸ்டர்ன் சிவிலைசேஷன்ஸ்ல அந்த வாரிசு அரசியல் எல்லாம் கிடையாது. சவுத் ஏஷியால தான் பெரிய அளவுல இருக்குது. இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் நம்ம இன்னும் மெச்சூர் ஆகாத டெமோக்ரஸி தான், எவால்விங் டெமோக்ரசி. சவுத் ஏஷியா சவுத் ஈஸ்ட் ஏஷியால ரொம்ப அதிகம். நீங்க பார்க்கலாமே, பண்டார் நாயக்கா, இங்க இப்ப இருக்கிற பங்களாதேஷோட இவர் எல்லா ஊர்லயும் சொல்லலாம். அது அந்த பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினைச்சேன். அப்புறம் வந்து இந்த வாரிசு அரசியலை பத்தி பேசுறதுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவர் வந்து இவர் பியூஷ் கோயல். அவங்க அப்பா அம்மா 2 பேருமே அரசியல்வாதி. நான் வந்து ஓம் பிரகாஷ் கோயல் சொல்றேன், வேத் பிரகாஷ் கோயல் அவர் பேர், அவங்க அப்பாவோட பேர். அவர் வந்து வாஜ்பாய் அமைச்சரவையோட மினிஸ்டரா இருந்தார். இந்த பியூஷ் கோயலே முதல் முறையா இப்பதான் ஒரு தேர்தலையே போட்டி போட்டிருக்காரு. 2024 தான் பிஜேபி போதும் ராஜ்யசபாக்கு நீங்க வந்தது போய் போட்டி போடுங்கன்னு சொல்லிட்டு மும்பையில ஒரு தொகுதிக்கு போட்டி இட்டு இப்ப வந்திருக்காரு. சோ அவர் வந்து இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு அவருக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. ஏன்னா அவர் வந்து படிச்சது சிஏ, அவர் இன்னுமே பயங்கரமா மக்களுக்கு தொண்டாற்றினவர் கிடையாது. அப்புறம் நான் இன்னொரு பாயிண்ட் போட்டு சொல்லிடுறேன். பீகார் எலெக்ஷன்ல திரு நிதிஷ்குமாருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறது உலகம் அறிந்த உண்மை. அவருக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன்ல பெண்மணிக்கு வந்து ஒரு ஒரு கன்று கொடுக்கணும், செடி கொடுக்கணும், தூக்கி அந்த பொண்ணோட தலையில வச்சுட்டாரு, அந்த பெண்மணி தலையில வச்சுட்டாரு. அப்ப நம்மளுக்குலாம் ஷாக்கா இருந்தது. இப்படி ஒரு மெமரி லாஸோ பிரச்சனை உள்ளவர் வந்து நீங்க சீஃப் மினிஸ்டர் வேட்பாளராக நிறுத்தி ஜெயிச்சிட்டாங்க. லேண்ட்ஸ்லைடு வின்னு.
அது பண்ணது நியாயமா அறமா? அவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு அவர் முகத்தை காமிச்சு அந்த காஸ்ட் ஈக்குவேஷன்லாம் அவர் இருந்தாதான் ஒர்க் அவுட் ஆகுங்கிற ஒரு நிலைமையில அவரை வச்சு ஜெயிச்சு என்ன பண்ணிட்டாங்க, அவர் ராஜ்யசபா எம்பி ஆக்கிட்டு இப்போ புதுசா ஒரு சீஃப் மினிஸ்டர் பிஜேபி சீஃப் மினிஸ்டர். அது நியாயமா? அது பீஷ் கோயல் அந்த கேள்வி கேட்கணும்ல, ஏன் நீங்க இந்த மாதிரி ஒரு ஏமாத்து வேலை பண்ணீங்க பீகார்ல? நீங்க அப்பவே வந்து இந்த சம்ராஜ் சௌத்ரியோ வேற யாரையோ நீங்க வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் நிறுத்த வேண்டியதானே? இப்படி அதாவது ஒரு பிரச்சனை உள்ள எனக்கு நிதிஷ்குமார் மேல பாவம் தான் வருது. அவரு நின்று இருக்க கூடாது, அவர் ஒதுங்கி இருக்கணும். ஓகே, நம்ம இங்க வந்துருவோம். அப்புறம் நீங்க வந்து இவங்க நான் பிஜேபியோட ஹிஸ்டரி சொல்றேன். சிவசேனால யாரு டாக்கரேக்கு பேர் யாரு வந்தா? உத்தவ் டாக்கரே தான் வந்தார். அப்ப கூட்டணி வச்சிருந்தீங்கல்ல. அப்புறம் இப்ப ஏக்நாத் ஷிண்டேவோட பையன் தானே அடுத்தது வர போறாரு, ஸ்ரீகாந்த் ஷிண்டே. இப்ப குமாரசாமி யாரு? தேவகவுடா பையன் தானே. அதெல்லாம் ஓகேவா? உங்களுக்கு தேவைன்னா 20 கேபினட் மினிஸ்டர்ஸ் வந்து நான் சொல்றேன். அவங்க என்ன சொல்லுவாங்க, கீழ் லெவல்ல ஓகேங்க, கீழ் லெவல்ல ஓகேங்க, டாப்ல இருக்க கூட. குமாரசாமி யாரு? டாப் லெவல்ல இருக்கறவங்க சொல்ற யூனியன் மினிஸ்டர்ஸ் 20 பேர் இல்ல, அவங்க எல்லாம் வர்க்கர்ஸ்ங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா அந்த கட்சி தலைமையில இருக்க கூடாது. பிஜேபி அது ஒரு டிஸ்டிங்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, யா, லோயர் லெவல்ல இருக்கலாம். இப்ப எடியூரப்போட பையன். எனக்கு இப்ப நீங்க தமிழக சென்ட்ரிக்கா வந்துருங்களேன். இப்ப ஏன் அதிமுக ஆகட்டும் பாஜக ஆகட்டும் ஸ்டாலினை பெரிய அளவுல விமர்சனம் செய்யறதை தாண்டி உதயநிதி கிட்ட போறாங்களே, ஏன்? அது ரொம்ப லாஜிக்கே இல்லாதது. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழகம் வெல்லட்டுங்கிறது தான் இவங்கள, தமிழ்நாடு வெல்லட்டுங்கிறது தான் வந்து டிஎம்கேயோட ஸ்லோகனே. அதுல எங்க உதயநிதி வந்தாரு? பிரியன் சார் சொன்ன மாதிரி ஏடிஎம்கேவை பிஜேபி கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்றதுக்கு ஒரு பதிலடியா பார்க்கலாம். நீங்க ஓட்டு போடுறது இவருக்கு, வரப்போறது அவரு அப்படிங்கிற ஒரு துவனியில அவரு சொல்லியிருக்கலாம். இன்னொன்னு வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய டாக்கிங் பாயிண்ட் கிடைக்கல. இதை வந்து நம்ம ஒரு டாக்கிங் பாயிண்ட் ஆக்கலாமோன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா திரு ஸ்டாலின் வந்து இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அவ்வளோ நாள் வெயிட் பண்ண வேண்டியிருந்தது. இவருக்கு அந்த ஜெஸ்டேஷன் பீரியட் ரொம்ப குறைவு. ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏவே டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டார், மினிஸ்டர் கூட இல்ல. அந்த எலிவேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட். நான் 2016 தேர்தலில் கருணாநிதி அவர்கள் ரிட்டையர் ஆகிட்டு திரு ஸ்டாலினை சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா நிறுத்தி இருக்கணும். பகுத்தறிவை ஒரு கொள்கையா வச்சிருக்கிற கட்சி அதை பண்ணிருக்கணும். திராவிட மாடல் ரிட்டையர்மெண்டே கிடையாதா? திரு துரைமுருகனால நடக்க முடியல, ஏன் போட்டி போடணும்? அவர் பையன் ஏற்கனவே மாவட்ட செயலாளர், எம்பி. நான் வந்து துரைமுருகன் அவரோட வயது தான் என்னோட அப்பாவோட வயசு. அதனால நான் வந்து வயதானவர்களை இது பண்றேன், குறை சொல்றேன் அப்படி சொல்லக்கூடாது. நீங்க வந்து 60 வயசு நம்மளுக்கு ரிட்டையர்மெண்ட் வைக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. எல்லா வேலைகளுக்கும் ரிட்டையர்மெண்ட் இருக்கு. சரி, 70 வயசு வரையும் இருங்க, 80 வயசு வரையும் இருங்க. 87, 88 வயசுக்கு நடக்கவே முடியல, நீங்க எப்படி மக்கள் பணியாற்றுவீங்க? நான் கேட்கிறேன். அதை திரு ஸ்டாலின் சொல்லணுமா இல்லையா? வேணா, போதும். கருணாநிதி அவர்கள் மட்டும் இல்ல, அன்பழகனும் கடைசி வரைக்கும் அந்த பதவியில் இருந்தார். இப்போ ராணிப்பேட்டையில 80 வயசான காந்திய நீங்க ரிட்டையர் ஆகுனா அவர் பையனுக்கு கொடுக்குறாங்க. அதை அவர் ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. என்ன நியாயம் அது? இப்படி ஒரு குமார் மாதிரி இஷ்யூஸ் இருந்தா இவங்க தெளிவா தானே. இல்ல, நான் என்ன கேட்கிறேன்னா, பகுத்தறிவு கொள்கை உள்ள கட்சி இந்த வயசுக்கு மேல யாரா இருந்தாலும் ரிட்டையர் ஆயிடணும். அப்படி கல்ச்சர் உள்ள கட்சியில எப்படி வந்து திரு ஸ்டாலின் வந்து ஒதுங்கிட்டு, ஸ்டாலின் ஹெல்தியா தான் இருக்கிறாரு, இவ்வளோ அலைஞ்சு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிற சூழ்நிலை அவர் எப்படி உதயநிதிக்கு வந்து விட்டு கொடுப்பாரு? அவர் ஒரு டேர்ம் தான் இருந்திருக்காரு. அவங்க அப்பா வந்து எத்தனை டேர்ம் இருந்தாரு? அவங்க அப்பா ஸ்டாலின் உடனே கொடுத்தாரா? அப்ப ஏன் ஏடிஎம்கே பிஜேபி சுத்தி அதே சொல்ல காரணம் என்ன? அது ஸ்ட்ராட்டஜியா? திரு ஸ்டாலினுடைய எலிவேஷன் டைம் ரொம்ப காலம் கனிந்து நடந்தது. அதனால அதை குறைய சொல்ல முடியாது, அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதாவது நீங்க இப்ப திமுக எதிர்க்கிறவங்க கூட ஏன் ஸ்டாலின் வந்தாருன்னு கேட்க முடியாத நிலைமை இப்ப இருக்குது. ஆனா இப்போ திரு உதயநிதியோட எலிவேஷன் ரொம்ப சடன். எல்லா சீனியரையும் தாண்டி அவருக்கு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்து, அப்பா சீஃப் மினிஸ்டர், பையன் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் வந்து அது மக்கள் மனசுல உறுத்துன்னு இவங்க நினைக்கிறாங்க. அதுவும் இவரோட எலிவேஷன் ரொம்ப ஃபாஸ்ட் ஆனதுனால, நேச்சுரலா இல்ல, ஆர்கானிக்கா இல்ல, ரொம்ப அவசரப்பட்டு செய்யறாங்க. வந்து மேபி கனிமொழி வந்து ஃபியூச்சர்ல ஒரு அந்த போட்டிக்கு வந்துட போறாங்கிறத வந்து நீங்க இது பண்ணணும், அடைக்கணும், அதை நிறுத்தணுங்கிறதுக்காக பண்றாங்க. அப்படி மாதிரி ஒரு எண்ணம்லாம் மக்கள் கிட்ட இருக்கலாம். அதை வளர்க்கறதுக்காக அது வந்து மக்கள் மனசுல, மக்கள் மன்றத்துல எடுபடும் நினைக்கிறாங்க. ஆனா பிஜேபிக்கு இவ்வளவு பெரிய பேகேஜ் இருக்குது. அப்புறம் திமுக அந்த வரலாறே கிடையாதுன்றா திரு ஸ்டாலின் அவர்கள் இல்ல திரு உதயநிதி இருக்கணும்னு சொல்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. எப்படி எங்க இருக்கு அவங்க வரலாறுல? எங்க இருக்கு? என்ன பொறுத்தவரை இருந்திருக்கணும். அது ரொம்ப ஓபன் சீக்ரெட் தான். நீ எப்படியும் அடுத்து இல்ல, அவங்களே உதயநிதி அவர்களை முன்னிறுத்தல. அவங்களே வந்து ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு. நான் என்ன கேக்குறேன்னா, இது மக்கள் மத்தியில எப்படி எடுபடும் அப்படின்னா அதிமுகவோ பிஜேபியோ நினைக்குது. ஏன்னா இப்ப 2021 வெற்றி பெற்ற எம்எல்ஏ ஆகுறாங்க, டிசிஎம் ஆகுறாங்க. 2024 கொஞ்சம் அதுக்கு ஒரு எதிர்ப்பு இருந்திருக்கணும்.
இல்ல ஏதாவது ஒரு வகையில மக்களுக்கு அது பிடிக்கல, இல்லனா கட்சிக்குள்ள ஒரு எதிர்ப்பு இருக்கணும். அது டெக்னிக்கலா பார்த்தா கட்சிக்குள்ளார எதிர்ப்பு இருக்கணும், நியாயமா. அது கட்சி பிரச்சனை. ஏங்க இவ்வளவு ஃபாஸ்டா அவரை இது பண்றீங்க, நாங்க உழைச்சோன்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் கேட்கணும், ரொம்ப சீனியர்ஸ் எல்லாம் கேட்கணும், பொன்முடி அவங்க இவங்கெல்லாம் இவரெல்லாம் கேட்கணும். வழிமொழிகிறாங்களே கேட்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களோட வாரிசை கொண்டு வரணும்ல. இதை கேட்டா அவங்க வாரிசு கொண்டு வர முடியுமா? நியாயமான டெமோக்ரஸி கிடையாது. ஆனா நம்ம கேட்கணும், மீடியா கேட்கணும், நெடுநிலையாளர்கள் கேட்கணும். ஏன்னா வந்து இது தனி மனித வழிபாட்டுக்கு ஜனநாயகத்துக்கு எதிரானது, அதுல வந்து யாருமே கேள்வி கேட்க முடியாது. தேர்தல் களத்துல இது எப்படி வொர்க் அவுட் ஆகும்னு ஏடிஎம்கே பிஜேபி எஃபெக்ட் இருக்காது. இவர் எடுத்திருக்கிற ஆயுதம் பியூஷ் கோயல் ஆரம்பத்துல நீங்க சஸ்டெயின்டா பண்ணிருக்கணும். குடும்ப ஆட்சிங்கிறத நீங்க சென்ட்ரலா வச்சிருக்கணும். பட் வந்து நீங்க இப்ப லேட்டா இன்னொரு 10 நாள் இருக்கிற போது கொண்டு வரது பெரிய பயன் கொடுக்காது. நம்மளுக்கு என்ன கவலைன்னா, ஜெயலலிதா கருணாநிதி அவர்கள் இருந்ததுக்கு அப்புறம் இந்த தனி மனித தாக்குதல் தான் இல்லாம மக்கள் பிரச்சனையை பேசுவாங்கன்னு ஒரு ஆதங்கம் இருந்தது. கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுது, உயர்கல்வி வந்து ரொம்ப சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு, டாஸ்மாக்ல ஊழல் நடக்குது, ரெக்ரூட்மெண்ட்ல ப்ராப்ளம், மதுரை கார்பரேஷன்ல ஊழல். மதுரை கார்பரேஷன் மட்டும் இல்ல, பல கார்பரேஷன்ல திமுக கட்சிக்காரங்ககிட்டயே வந்து நிறைய அடிதடி. ஏன்னா அதுல வந்து பணம் சம்பந்தப்பட்டிருக்கு, சம்பாதிக்க முடியாதவங்க சண்டை போடுறாங்க, மேயரை தூக்கணும்ன்றாங்க. இதெல்லாம் பேசணும். அப்புறம் சிவிக் இஷ்யூஸ், இதெல்லாம் பத்தி பேசவே இல்லை. திரும்பவும் நம்ம வந்து பேக் டு ஸ்கொயர் ஒன். இதே மாதிரி தனி மனித தாக்குதல், ஜெயலலிதா அவங்களை திட்டுவாங்க, இவங்க அவங்களை திட்டுவாங்கன்னு ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. படிச்சவங்கள்ட்ட, இளைஞர்கள்ட்ட, புதுசான அரசியல் எதிர்பார்க்கிறவங்கள்ட்ட ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் இருக்கு. என்னடா இதே கதையா போயிடுச்சு எத்தனை வருஷமா இந்த தனி மனித தாக்குதல். அப்புறம் ஏடிஎம்கே வந்து உதயநிதியை டார்கெட் பண்ணல. உதயநிதி அந்த படத்தை திருப்பி எடுத்துட்டு வரதுனால வரதோட விளைவு அதான். அப்பதான் பிரியன் சொல்றது அங்க வருது. 2019ல இருந்து அதான் நடக்குது. என்ன பொறுத்த ஆனா இப்போ இபிஎஸ் என்ன பொறுத்த எதிர்வினை ஆற்றுகிறார் அப்படின்னா சசிகலா பிரிஞ்சிருக்காங்க, அதான் காரணம். அது ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா உதயநிதியை செய்யக்கூடாதுன்னு நான் சொல்றேன். அது முடிஞ்சு போச்சு, அது காமிச்சிட்டாரு. அருவருப்பா இருக்குது. அதை பத்தி ரொம்ப மோசமா பேசியிருக்காரு அவர். நீங்க எடப்பாடி அவர்கள் பேசுனதை பத்தி சொன்னீங்க. திரு எடப்பாடி பேசுனது கண்டனத்துக்குரியது. மத்தவங்களோட மரணத்தை பத்தி எல்லாம் பேசவே கூட எந்த அரசியல் தலைவரும் இந்தியாவில் பேசுறதுல அவர் பேசுனது தவறு. நான் உதயநிதியும் ஏற்கனவே ஒரு நாகரிகம் இல்லாம அதை பத்தி பேசியிருக்கிறார். இந்த சசிகலா அந்த கூவத்தூர் விஷயத்தை நிறுத்திடணும். அதனால மக்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எனக்கு என்ன யூஸ்? அவங்க காலம் உழுத இவங்க காலம் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அதை நீ காமிச்சு அதை காமிச்சு ஒரு எலெக்ஷன் நடத்திட்டீங்க. எல்லா எலெக்ஷனும் பண்ணாதீங்க. எங்க ப்ராப்ளத்தை பேசுங்க. நீங்க மாநில உரிமைகளை பத்தி பேசுறீங்கல்ல, அதை பத்தி பேசுங்க. எடப்பாடி என்ன சொல்லுவாரு? நான் வந்து ஒரு இடத்துல வந்து குழந்தை மாதிரி தவழ்ந்தாதான் எனக்கு பதவின்னு சொல்றீங்க. உங்க கட்சியில குழந்தையாவே ஒரு வீட்டுல தவழ்ந்தா பதவின்னு சொல்லலாம்ல. அது லாஜிக்கலான ஆர்குமெண்ட் தானே. ரெண்டுமே தப்புன்றேன் நான். இந்த குடும்பத்துல பிறந்தா பதவின்னு சொல்றது தப்பு. இப்படி வந்து நீங்க ஒரு சர்வேலா போயிட்டு நீங்க பதவி வாங்குறது தப்பு. மக்களுக்கு பயனான விஷயங்களை ரெண்டு பேருமே பேசணும். திரு பிரியன் அவர்கள் சொன்னது, அடுத்து வந்து யார் முதல்வர் ஆகுவார் அது எலெக்ஷனுக்கு அப்புறம், அதெல்லாம் வந்து ஒரு ஓபன் சீக்ரெட் அப்படின்னு அவர் சொன்னாரு. திரு ரகு அவர்கள் சொல்றதுன்றது அப்படி எப்படி திமுக மாதிரி ஒரு கட்சியில அப்படி எப்படி இருக்கும், அந்த மாதிரி அமைவதற்கான வாய்ப்பு இல்லை. இது எதிர்கட்சிகள் ஏடிஎம்கே பிஜேபி அவங்க அதை ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புறாங்க. சோ தட் மக்கள் மத்தியில லேசா இருக்கக்கூடிய அந்த எண்ணம் இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சு ஒரு இவங்களுக்கு ஒரு சார்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதை எப்படி பாருங்க? ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில ஜெனரல் செக்ரட்டரியா ஒருத்தர் வர்றாருன்னா அதை வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் தான் தீர்மானிக்கும், ஓட்டு போடும், அவரை வந்து ஜெனரல் செக்ரட்டரியா செலக்ட் பண்ணும். ஒரு கட்சியுடைய தலைமைக்கு நாளைக்கு உதயநிதி வரதா இருந்தாலும் அந்த கட்சி தான் முடிவு பண்ணும். இது வந்து அந்த கட்சியுடைய பர்சனல் மேட்டர், இன்டர்னல் மேட்டர், ரைட்டுங்களா? நாளைக்கு உதயநிதி வர்றதும் அவர் வந்து முதலமைச்சர் ஆகிறதும் அந்த கட்சியுடைய தனிப்பட்ட விஷயம். எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா வரலையா? எம்ஜிஆருக்கு பிறகு ஜானகி வரலையா? ரைட்டா? அப்புறம் ஜெயலலிதாவுக்கு பிறகு எடப்பாடி வரலையா? ஓ பன்னீர்செல்வம் வரலையா? இதெல்லாம் வந்து அந்தந்த கட்சிகளுடைய பர்சனல். இல்ல அவங்க தலைமுறையா வரலையே அப்படின்னு கேட்கிறாரு திரு அக்னீஸ்வரன். தலைமுறையா வரல, ஓகே. தலைமுறையா வரணுன்றது ஒரு நிர்பந்தமான விஷயமே கிடையாது. ஆனா கட்சிக்குள்ள எலெக்ட் பண்ணி வந்திருக்காங்க அப்படின்றீங்க. கட்சிக்குள்ள எலெக்ட் பண்றாங்க, எலெக்ட் பண்ணி தான் ப்ராசஸ். பொதுக்குழு தானே எடப்பாடியை தேர்ந்தெடுக்குது, அதான ப்ராசஸ். இப்போ எடப்பாடி வந்து மிதுன ஒரு பையனை வந்து கொண்டு வரணும்னு அவர் முயற்சி பண்ணாலும் அது வந்து ஒரு ப்ராசஸ்க்குள்ள போய் தான் அது வர முடியும், ரைட்டுங்களா? அதுக்கான ப்ராசஸ் கொண்டே வர மாட்டாருன்னு சொல்லி சொல்றாரு. அது கொண்டு வர மாட்டாருன்னு சொல்றாங்க. அப்படிதானே? அதுதானே இப்படி பண்ணீங்க திரு அக்னீஸ்வரன், இல்லையா? என் புரிதல் தப்பா? வந்தவங்களை பத்தி பேச மாட்டாங்களாம், வராதவங்களை பத்தி அதை பத்தி பேசலாம்.
ஒரு சிறிய முடிச்சிருங்க, நான் ஒரு சிறிய பிரேக் போக வேண்டியிருக்கு. அதாவது இது அந்தந்த கட்சியுடைய பெரோகேட்டிவ், ரைட்டுங்களா? அந்த பெரோகேட்டிவை நீங்கள் யாருமே கொஸ்டின் பண்ண முடியாது. அந்த எப்படி வேத் பிரகாஷ் கோயலுடைய மகன் பியூஷ் கோயல் ஆனாரோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் கேள்வி கேட்கவே முடியாது. ஒரு கட்சி ப்ராசஸ் டெமோக்ரஸி அப்படின்ற அடிப்படையில் பார்க்கும்போது, கட்சிக்குள்ளான ஜனநாயகம் அப்படின்னு பார்க்கும்போது அதெல்லாம் லீகலைஸ் தானே, அதுல கொஸ்டின் பண்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியோடு நிறுத்திருக்காரு திரு பிரியன் சார். பெரிய அளவுல கான்ட்ரவர்சிஸ் இல்லாத முதலமைச்சர் திரு ஸ்டாலின். கலைஞர் அவர்களுக்கு இருந்த கிரிட்டிசிசம் அளவு கூட திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இருந்ததால ஓரளவுக்கு நல்ல பேர் வாங்கியிருக்கிறார். எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய ரொம்ப அமிக்கபிளான ஒரு பர்சனா தான் அவர் அறியப்படுகிறார். மேபி அவருடைய அந்த லீடர்ஷிப், அந்த ஐகானை டச் பண்ணா ஒர்க் அவுட் ஆகாது. அதனால மேபி நம்ம உதயநிதியை ஹிட் பண்ணலாம் அப்படின்றது என்னமாக இருக்குமா? இல்லை, நான் ஏற்கனவே முதல் செக்மெண்ட்ல சொன்ன மாதிரி இன்னைக்கு இருக்கிற மற்ற தலைவர்களை விட ஸ்டாலினோட ஸ்டேச்சர் அதிகமாக இருக்கு. திமுகவுக்கு சில இடங்களில் கெட்ட பேர் இருக்கலாம் ஆஸ் அ பார்ட்டி, பட் ஆஸ் அ லீடர் ஸ்டாலினுக்கு ஒரு இது இருக்கு, ஒரு ஸ்டேச்சர் இருக்கு. ஆக்சுவலாக இந்த 5 வருஷத்தில் அவர் டெவலப் பண்ணியிருக்கார். தன்னை முதல்வர் கேண்டிடேட்டாக நிறுத்தி வின் பண்ணி 5 வருஷத்தில் அவர் டெவலப் பண்ணியிருக்கார். ஸோ அந்த ஸ்டேச்சரை இவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஸோ என்ன பண்ணுறாங்க, அடுத்து இவர் தான் உதயநிதியை அவரை டேமேஜ் பண்ணுறது மூலமாக ஸ்டாலினை அடிக்க முடியுமான்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக அது இன்டெரக்டாக தான் அடிக்கிறாங்க ஆக்சுவலாக. அதனால் இவங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அவர் எப்படி டீல் பண்ணுறாரு பாருங்க, அவர் ஜென்டிலாக தான் டீல் பண்ணுறாரு. யார்? ஸ்டாலின். இவர் கொரோனாலே போயிருந்தா என்னன்னு இவர் சொன்ன ரொம்ப பேட் டேஸ்ட்டில் சொல்கிறாரு. எல்லாரும் ஒரு நாள் மரணம் அடைய வேண்டியது தான். நான் கொரோனா வார்டுக்குள்ளே போய் பார்த்தேன். கொரோனாவோட 2வது அலை தான் ரொம்ப சீரியஸு. கொரோனாவோட முதல் அலையை விட திமுக ஆட்சிக்கு வந்த 2வது அலை தான் ஆக்சிஜன் இல்லாத பல பெரிய பிரச்சனைகள்லாம் வந்தது. கொரோனா முதல் அலையெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை, லாக்டவுன் பண்ணிட்டு எல்லாம் இது பண்ணிட்டாங்க. 2வது அலை தான், அந்த அலையை இவங்க தான் ஃபேஸ் பண்ணாங்க ஆக்சுவலாக டிஎம்கே. அதை அவர் சொல்லி ஒரு சிம்பத்தியாக பேசுகிறார். அவர் ஒரு சிம்பத்தி கிடைக்கிற மாதிரி அவர் கொண்டு போகிறார். ஸோ இந்த இடத்துல தான் எடப்பாடி ஏன் திசை மாறினாருன்னு நமக்கு புரியல. ஆக்சுவலாக அவருக்கு ஏதாவது ஒரு தோல்வி பயம் வந்திருக்குமோன்னு எனக்கு யோசனையாக இருக்குது. நம்ம தோற்றுருவோம்னு நினைக்கிறாரோ அவர். இந்த மாதிரி சசிகலா ஒரு இடத்துல 30 இடத்துல கேண்டிடேட் போடுறாங்க, சவுத்தில் அதிமுக ஓட்டை பிரிப்பாங்க, சென்ட்ரலில் ராமதாஸ் கேண்டிடேட்டை போடுறாரு, அன்புமணி பாமகவுக்கு போகிற ஓட்டை பிரிப்பாரோ, அதிமுகவுக்கு போகிற ஓட்டை பிரிப்பாரோ. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நமக்கு எல்லா மண்டலங்களையும் நமக்கு பிரச்சனை இருக்கிறதுனால நம்ம தோற்றுருவோன்னு அந்த பயத்தில் இந்த மாதிரி கீழே இறங்கி கொஞ்சம் அடித்தா இது கொஞ்சம் வேற ஏதாவது ஒரு விளைவை உண்டாக்கும், நமக்கு ஒரு இதை உண்டாக்கும், பேரை கொடுக்கும்னு தப்பாக ஒரு நினைப்பில் அவர் பேசுகிறாரோன்னு கூட எனக்கு கவலையாக இருக்கு. அக்னீஸ்வரன், அது கேள்வியெல்லாம் இல்லை, நேரடியான விமர்சனம் தான், நீங்களே பதில் சொல்லலாம். இதெல்லாம் ஒரு விமர்சனமே இல்லைங்க. ஆகையினால இவங்க சொல்கிறது, நீங்கள் சொல்கிறது என்ன சொல்கிறீங்கன்னா, ஒரே இடத்துல ஈரோட்டில் பிறந்த பெரியார் அது வாரிசை காஞ்சிபுரத்தில் எடுத்தார். காஞ்சிபுரத்தில் பிறந்த பேரறிஞர் பிறந்த அண்ணா திருவாரூரில் வாரிசு எடுத்தார். ஆனால் திருவாரூரில் பிறந்த கலைஞர் 3 வாரிசுகளும் அதுக்குள்ளே நிற்குதில்ல. இது என்னது? ஆனால் அதிமுக அப்படியா? கண்டியில் பிறந்த, இலங்கை கொழும்புல பிறந்த புரட்சி தலைவர் மைசூரில் இது பண்ணுறாங்க. இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி, நாளைக்கு மாறும். அது மாதிரி ஆனால் நீங்கள் கலைஞர்கிட்ட ஒருத்தவங்க பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி என்ன நீங்கள் அப்படி கொண்டு வரீங்களா அப்படின்னு. இது என்ன சங்கர மடமா என்று கேட்டார். நீங்கள் சங்கர மடத்தில் கூட ஒரே வாரிசுகள் அங்கே வர்றாங்க இல்லையே, வெவ்வேறு ஊர் தானே. அது மாதிரி இங்க மட்டும் என்ன? அதனால தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல நான் கேட்ட கேள்வின்றது, இப்ப சசிகலா பிரிஞ்சு நிக்கிறாங்க, ராமதாஸ் பிரிஞ்சு இருக்காங்க, அதனால நம்ம பிரச்சாரத்தினுடைய இல்ல நம்ம விமர்சன ஸ்டைல மாத்துவோம் அப்படின்னு இபிஎஸ் திங்க் பண்றாரு அப்படின்னு திரு பிரியன் சொல்றாரு. அதுக்கு பதில் சொல்லுங்க. ஒண்ணுமே கிடையாது. அவர் ஏற்கனவே முதலமைச்சரா இருந்தவர். இவங்க சொல்றாங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, இதெல்லாம் இருக்கிறதுனால. சரி, எதிர்மறை வாக்குகள் யாருக்கு அதிகமா இருக்குது? மக்கள் நீதி மையம் வந்ததுக்கு பிறகு, திமுக இத்தனை தேர்தலை சந்திச்சதுக்கு பிறகு 10% 2024 குறைஞ்சிருக்கா இல்லையா? அப்ப அது 2021க்கு பிறகு நாங்க மத்திய அரசை எதுக்குறோம் சொன்னது உங்க அரசை மக்கள் எதிர்ப்பதற்கு தயாராயிட்டாங்களே. அதற்குத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேச்சு ஊக்கத்தையும் மக்களுடைய எதிர்ப்பு ஏற்குமே ஒழிய நீங்க சொல்றதெல்லாம் நடக்காது. இன்னொரு விஷயம், இவங்க சொல்றது எல்லாமே செப்டம்பர் 2021க்கு பிறகு தடுப்பூசியை கண்டுபிடிச்சது மத்திய அரசு. மாநில அரசு அதனுடைய தடைகளை கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்திருச்சு தேர்தலுக்கு பிறகு. ஆனால் முந்தையதுல 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை, அனுபவம் இல்லாததை எப்படி அதிமுக அரசு கையாண்டது? அரசாங்கத்தினுடைய நிறுவனங்கள் எல்லாமே முடங்கி கிடந்துச்சு, வருமானம் இல்ல அரசுக்கு. இந்த சூழ்நிலையில எப்படி நடத்துறாங்கன்றது முக்கியம். திரு ரகு, நான் ஸ்டாலினுடைய ஸ்டேஷன் அதை நம்ம எதிர்த்தோம்னா பெரிய அளவுல பலன் தராது. அதனால லெட் அஸ் கான்சென்ட்ரேட் ஆன் உதயநிதி. அப்படி அந்த ஒரு ஃபோக்கஸ்
அது ஒரு வேலிட் பாயிண்ட் தான். இப்போ வந்து ஒரு ஸ்டேட்ஸ்மேன் மாதிரி ஒரு இமேஜ் வந்து திரு ஸ்டாலினுக்கு உருவாயிருக்குது. அவர் வந்து இப்போ யாரையும் வந்து இதுவாக பேசுறது இல்லை, தரக்குறைவா ஜென்ரலாக இப்போ பேசுறது இல்லை, ஒரு டெக்கரம் மெயின்டைன் பண்றாரு. இல்ல எப்பவுமே அது இருந்திருக்கு. அவர் மேல அப்படி தப்பா ஏதோ அன்பார்லிமெண்டரி ஏதோ பேசிருக்காரு ஸ்டாலின் அவர்களை சொல்லவே முடியும். நான் இப்ப சொல்றேன், கடந்த 5 வருடங்கள் வந்து இல்ல சிஎம் ஆனதுக்கு அப்புறம் சொல்றேன், அதான் சொல்றேன், 5 வருடம் சிஎம் ஆனது அதுல இருக்குது. பிரியன் சார் வந்து ஒன்று சொன்னார். இப்போ வந்து இவங்க சசிகலா நிற்கிறாங்க, பிஎம்கே உடைஞ்சிருக்கு. முக்கியமான பாயிண்ட் ஒன்று விட்டாரு, விஜய் ஃபேக்டர். எடப்பாடி வந்து நம்ம தோல்வி அடைவோங்கிறதுக்கு வந்து அதையும் கன்சிடர் பண்ணோம் இல்லையா. எனக்கு இன்னொரு சந்தேகமே எழுது. இப்போ திமுக அதிமுக வந்து அந்த பேக் டு ஸ்கொயர் ஒன்று, அந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் இருக்குல்ல, அது கூட விஜய சைட்லைன் பண்றதுக்கு ஒரு செட்டிங் ஒன்று கூட எனக்கு தோணுது. ஏன்னா அவருக்கு அந்த பிரைமசி கொடுக்க கூடாது. நாங்க தான் பிரைமரி பிளேயர்ஸ். தமிழ்நாடுனா நாங்க எங்க 2 பேருக்கு சண்டை நாங்க தான் போட்டுப்போம், நாங்க தான் வந்து அந்த ஆட்சியை பிடிக்கிறதுக்கான ரேஸ்ல இருப்போம்னு சொல்லாம சொல்றாங்களோன்னு. ஏன் நான் கேட்கிறேன், திரு ஸ்டாலின் வந்து 2021 கேம்பெயினுக்கு வராதங்கன்னு சொன்னது கூட திமுக அதிமுகன்னு சொல்லிடுவாரு. 2000 இல்ல நான் அவர் விஜய்க்கு நான் ஆதரவாது சொல்ல. 2021 திரு ஸ்டாலின் என்ன சொன்னார், எல்லா மணியும் ஜெயிலுக்கு அனுப்புவோம்னாரு. எந்த மணி ஜெயிலுக்கு போனாங்க? என்ன ஆச்சு அந்த கேஸ்லாம்? ஊழல் செய்யலையா கேட்கிறேன். எல்லா மினிஸ்டர்ஸ் மேலேயும் குற்றச்சாட்டு இருந்தது. வைத்திலிங்கம் மேல 2 எஃப்ஐஆர் இருக்கு, ஒண்ணுமே இல்ல, ப்ரோபே நடக்கல. திரு ஓபிஎஸ் பத்தி என்ன பேசினாரு? தூக்கிட்டு இந்த பக்கம் வந்துட்டாரு, வைத்திலிங்கம் இந்த பக்கம் வந்தாச்சு, டிக்கெட் கொடுத்தாச்சு. பிஜேபிக்கும் இந்த சந்தேகம் நியாயமா இல்லையா நீங்க சொல்லுங்க. வைத்திலிங்கம் ஏடிஎம்கேல இருக்கும்போது ஊழல் பெருச்சாலி, உங்ககிட்ட வந்து அப்படி உத்தமர் ஆனாரு. செந்தில் பாலாஜி ஆனா மாதிரியா? ஓபிஎஸ் மேல நீங்க ஏன் கேஸ் போடலன்னு ட்வீட் போட்டாரு, யாரும் மறுக்கவே முடியாது. நீ செந்தில் பாலாஜி எப்ப புனிதரானாரு சொல்லணும் மக்களுக்கு. திரு ஸ்டாலின் அவ்வளவு பேசியிருக்கிறாரு அவரை பத்தி. இங்க வந்த உடனே உங்களுக்கு எலெக்ஷன் வின் பண்ணி கொடுக்கறதுக்கு அவருக்கு திறமை இருந்ததுன்னா அவர் உத்தமரா? சோ இந்த செட்டிங் தமிழ்நாடுனா எங்களுக்கு பட்டா போட்டதுன்னு நினைக்கிறாங்க. இன்ஃபேக்ட் ஒரு சாதாரண தாவேக்கா தொடர்ந்து கேட்டாரு, சார் இதுதானே சார் வர்ணா சர்ம தர்மம், நாங்க தான் செய்வோம் அரசியல்ல, நாங்க கத்துக்கிறோம் அப்படின்னாங்க. இல்ல விஜய்ங்கிற ஒருத்தர் வந்து அவர் பண்ற அரசியல் அறவேக்காடு அரசியலா இருக்கட்டும், இஸ் a popular man. அவரு பாப்புலர், இன்னும் பாப்புலர் ஆனா ஏடிஎம்கேக்கு மிகப்பெரிய பிரச்சனை. எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி பாப்புலாரிட்டி உள்ள ஒரு பர்சன் வந்தா ஏடிஎம்கேக்கு டேஞ்சர். திமுகவும் எம்ஜிஆர் ஜெயலலிதா திரும்ப தோத்ததுனால இந்த மாதிரி கரிஸ்மாட்டிக் லீடர் வளரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. நான் உங்ககிட்ட வரேன். திரு பிரகாஷ், அதிமுக பாஜக செய்யக்கூடிய இந்த உதயநிதி ஸ்டாலினை எதிர்க்கிறது அப்படின்றது களத்துல எதிரொலிக்குமா, ஒர்க் அவுட் ஆகுமா, என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? ரொம்ப சுருக்கமா. களத்துல வந்து கண்டிப்பா தாக்கத்தை ஏற்படுத்தும். அவங்க வந்து ஸ்டாலின் உதயநிதி எந்த ஆன்டி பிரச்சாரமுமே ஒரு பர்சனாலிட்டிக்கு எதிராக வர்றதுன்றது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய இம்பேக்டை வந்து ஏற்படுத்தும். பட் இன் டேர்ன் வந்து அது அந்த பர்சனாலிட்டியை வந்து பெரிய அளவுக்கு வளர்த்து விடும். ரைட்டுங்களா? ஜெயலலிதாவுக்கு ஆன்டி பிரச்சாரம் நடக்காதனால பின்னடைவா இருக்குமா, இல்ல நீங்க சொல்றபடி உதயநிதி இன்னும் வளர்த்து விடும் அப்படின்றீங்களா? இன்னும் வளர்த்து விடும். உதயநிதி வில் க்ரோ, பெரிய அளவுக்கு க்ரோ ஆவார். அவரு பெரிய அளவுக்கு நிற்பாரு. மீட்டிங்ல பப்ளிக் கேட்குறாங்க, படத்தை காமிங்கன்றாங்க. அந்த அளவுக்கு போயிருக்கு நிலைமை. இப்போ நல்லா வரும். ஸோ நீங்கள் நெகட்டிவாக நீங்கள் பண்ண பாசிட்டிவாக தான் அது மாறும். ஜெயலலிதாவுக்கு எவ்வளோ நெகட்டிவாக பண்ண ஒரு ஸ்டேஜில் அது 96 நெகட்டிவ் ஆச்சு. அதுக்கப்புறம் 2011 வந்து பாசிட்டிவ் ஆச்சு. அது மாதிரி நெகட்டிவ் பப்ளிசிட்டி நீங்கள் பண்ண அது பாசிட்டிவாக தான் மாறும். திரு ரகுவோட இறுதி கருத்தோட நம்ம முடிச்சிடலாம். எனக்கும் வந்து இந்த பர்சனாலிட்டி பாலிடிக்ஸ் நம்ம வெளியில வரணும், மக்கள் பிரச்சனைகளை பேசணும். பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு, அவங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்குது. அது வந்து தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட்ல, இது ஒரு கண்ட்ரி சைஸ்டு ஸ்டேட். இது 8 கோடிங்கிறது ஒரு சாதாரண பாப்புலேஷன் கிடையாது. அவங்க பிரச்சனைகள் பேசப்படணும். நீங்க வாரிசு அரசியல்னால என்ன பிரச்சனை வருதுன்னு சொல்லுங்க. நீங்க வந்து அதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணாம சும்மா அவர் மேலேயே நீங்க மிஸ்டேக் சொல்லிட்டு இருந்தா அதெல்லாம் எடுபடாது. ஏன்னா பிஜேபியும் வந்து இஸ் கில்ட்டி ஆஃப் டூயிங் டைனாஸ்டி பாலிடிக்ஸ் ஆல் ஓவர் த கண்ட்ரி. மக்களோட பிரச்சனை 2 கட்சிகளையும் எடுக்கணும். இந்த தராதரம் இல்லாத பிரச்சாரம் வேண்டாம். அந்த படத்தை காமிங்கன்னு மக்கள் கேட்டாலும் இவர் காமிக்க கூடாது. படம்னா தியேட்டர்ல போய் பார்க்கட்டும், இந்த படம் வேணாம். ஒரே லைன் இல்ல. இந்த வாரிசு அரசியல் இந்த சர்ச்சை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது 3ஆவதா வந்திருக்கிற ஆள் மேல கவர்ச்சி அரசியல் ஒரு முத்திரை விழுது. நீங்க இறுதி கருத்து சீக்கிரம். திமுக அதிமுகவுக்கு வந்து ஏன் விஜய் பின்னாடி கூட்டம் போகுதுன்னா தங்களுக்கானது மட்டும்னு நினைக்கிறாங்கல்ல.
திமுக என்ன நினைக்குதுன்னா இது நமக்கான கட்சின்னு நினைக்கிறாங்க. அண்ணா திமுக அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான விஜய்க்கு கூட்டம் வருது அப்படின்னு பாக்குறோம். 2009 துணை முதலமைச்சர் ஆக்குனாங்க. அதற்கு பிறகு என்ன நடந்தது? அப்படிதான் இப்பயும் ஆக்கி. விருந்தினர்கள் 4 பேருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டம்